ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நேற்றைக்கு ஒரு நெகிழ்வான ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லாங்க. அதாவது நம்மளுடைய சேனல், நம்மளுடைய ரோஸ்ட் பிரஸ் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஒரு லெட்டர் ஒன்று அமைச்சிருந்தாங்க. ஸோ அதை நான் பார்க்கும்போது எனக்கு அப்படியே நெகிழ்ச்சி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். உண்மையா சொல்ல போனா அப்படிதான் நடந்துச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா திமுக என்ன செஞ்சது, இந்த திமுக அரசு என்ன செஞ்சதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கேள்வி கேட்கறாங்க. ஸோ அதுக்கான நாங்க பதிலும் நாங்க சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க லெட்டர் அனுப்புனாங்க. சரி, நான் ஆக்சுவலா இது போய் சொல்றதுக்கு முன்னாடி இந்த லெட்டர்ல என்ன இருக்கிறத நீங்க பாருங்க. அன்புள்ள ரோஸ்ட் பிரதர்ஸ், வணக்கம். நான் சில தகவல்களை உங்களிடம் பகிர நினைக்கிறேன். உங்களுக்கு என் கடிதத்தை வாசிக்க நேரம் கிடைத்தால் அது என் அதிர்ஷ்டமே. என் பெயர் எம் லீலாவதி. என் வயது 40. எனக்கு +2 படித்து முடித்தவுடன் திருமணம் நடந்தது. எனக்கு 2 மகன்கள் உள்ளனர். என் எஜுகேஷன் பாதியில் நின்றதால் பினான்சியலி வீக் அடைந்தேன். அப்போது திமுக ஆட்சி இருந்தது. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தார். +2 படித்த மாணவ மாணவியருக்கு 3 மாதங்களுக்கு ஒரு முறை 600 என்று அறிவித்தார். அந்த திட்டத்தை பயன்படுத்தி பிகாம் படித்தேன். அதன் பிறகு அந்த கல்வியை பயன்படுத்தி CMA காஸ்ட் ஆடிட்டர் இன்டர்மீடியட் லெவல் கம்ப்ளீட் செய்தேன். இப்போது ஒரு நிறுவனத்தில் அக்கவுண்ட் மேனேஜராக பணிபுரிகிறேன். என் வாழ்க்கையில் பினான்சியலி ஹெல்த்தாக இருப்பதற்கு திமுக ஆட்சியே முக்கிய காரணம். என்னால் முடிந்தவரை உங்களிடம் தமிழில் சொல்ல முயற்சித்தேன். உங்கள் அடுத்த பதவியில் இதை குறிப்பிட்டால் இப்போது இருக்கும் இளைஞர்கள் யாரும் திராவிட கட்சிகளை குறை கூற மாட்டார்கள். நான் இன்று அனைவரும் வியந்து பார்க்கும் இடத்தில் இருக்கிறேன். உங்களுடன் பேச எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். நீங்கள் இருவரும் சிறப்பாக வளர என்னுடைய வாழ்த்துக்கள். இப்படிக்கு உங்கள் அன்பு சகோதரி எம் லீலாவதி. ஸோ அவங்களுடைய தகவல்களை பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ திமுக அரசு என்ன செஞ்சிச்சு, திமுக ஏன்டா நீங்க முட்டு கொடுக்குறீங்கன்னு கேட்டீங்கன்னா இதுக்காக தான், இந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் பண்றேன். ஏன்னா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விதத்துல இந்த அரசு ஏதோ ஒரு திட்டத்துல கண்டிப்பா உதவி பண்ணியிருக்கோன்றது இது உண்மைங்க. அப்பவே பாருங்க, பெண்களோ யாராலும் சரி படிப்பு பாதையில் நிற்க கூடாது அப்படின்றதுக்காக அப்ப இருந்த முன்னாள் முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தை கொண்டு பண்ணிட்டு இருக்காரு. சோ கொஞ்சம் யோசிங்க, இந்த கல்வி இந்த அரசு பாத்தீங்கன்னா கல்விக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்குன்னு சொல்லிட்டு. சோ இவங்க சொல்றாங்க, அவங்க நான் படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டேன், அப்ப நான் பினான்சியலா ரொம்ப வீக்கா இருந்தேன். அப்போ CMAன்ற ஒரு படிப்பு நான் படித்து இப்ப பாத்தீங்கன்னா நான் லீலாவதி CMAன்னு பக்கத்துல போட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் வியந்து பாக்குற அளவுக்கு நான் இருக்கிறேன்னா அது காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக அரசுன்னு சொல்றாங்க. இதை விட என்ன வேணும்? இப்ப அந்த 600 ரூபாய் காசுன்றது ஒரு சாதாரண விஷயம். ஆனா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம். 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி 600 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அது படிப்பு செலவுக்கு எந்த அளவுக்கு ஒரு உபயோகமா இருந்திருக்கும்னு பாருங்க. எந்த அளவுக்கு மாணவர்களை ஊக்கப்படுத்திருப்பாங்கன்றது பாருங்க. அவ்வளவு சிம்பிள். திமுக என்ன செஞ்சதுன்னா இந்த மாதிரி பல விஷயங்கள் பலருடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றமா இருந்ததுதான் திமுக. இந்த மாதிரி அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பல மாணவர்களுக்கு இந்த அரசு கண்டிப்பா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குன்னு சொல்லாங்க. இப்ப இருக்கிற முதலமைச்சரும் பாத்தீங்கன்னா கல்விக்கு மெயினா முக்கியத்துவம் கொடுத்து அரசு நடத்திட்டு வர்றாருன்றே சொல்லலாம். இது போல பல திட்டங்கள் இருக்குது. ஆனா இந்த திட்டங்களை நம்ம சொன்ன வச்சுக்கோ, திமுக என்ன பண்ணுச்சு? ஏன்னா இப்ப எல்லாரும் கேட்கறாங்க, என்ன நீங்க சும்மா விஜய் பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே, வேற யாரும் கிடைக்கவே இல்லையா? நீங்க ஏன் திமுக பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? வேற கட்சியே இல்லையா? அதிமுக இல்லவே இல்லையா? பிஜேபி இல்லவே இல்லையா? பேசிட்டு போ. நாங்க ஏன் திமுக ஆதரவா பேசுறோம்? இதுக்காக தான் ஆதரவா பேசுறோம். கரெக்ட் தானே? பேசக்கூடாதா என்ன? இதான் உண்மை நல்லது பண்ணிருக்காங்க. அது நல்லது எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு வீடியோல நாங்க பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சிலர் புரிஞ்சுக்காம இவனுங்க திமுகக்கே முட்டு கொடுக்குறாங்கடா 200 ரூபாய் வாங்கிக்கணும், அதெல்லாம் கிடையாது. ஒரு விஷயம் நல்லது பண்ணாங்கன்னா அதை மக்களிடம் கொண்டு சேர்க்கறது தான் எங்களுடைய சேனலுடைய கடமையே. இதைதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்ப பாருங்க, எந்த எதிர்கட்சியும் சரி யாரும் போரா பேச மாட்டாங்க. ஆனா இந்த தருதலைகளா இருக்காங்க பாத்தீங்கன்னா, TVK தற்கூரிகள், அவங்க என்ன பண்றாங்கன்னா தொடர்ந்து அவதூறு பரப்புறது, திமுக அரசு சரியில்லை, இரிசி சரியில்லை. ஆனா அவனுக்கு தெரியும் திமுக அவங்களுக்கு ஒரு வகையில கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருக்கும். ஹெல்ப் பண்ணாமல இருந்ததே கிடையாது. இந்த தமிழ்நாட்டுல வாழுற ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த அரசு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருக்கோம். ஏன் விஜய்க்கு பண்ணதே இல்லையா? அப்ப கேட்டு பாருங்க, இந்த கவர்மெண்ட் அவருக்கு ஹெல்ப் பண்ணிச்சா இல்லையா? இல்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஹெல்ப் பண்ணாரா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டு இல்ல இந்த திமுக யாருமே எங்களுக்கு எந்த உதவியும் நீங்க பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயை சொல்லுங்க பார்க்கலாம். ஓப்பனா நான் கேட்கிறேன். பழசை நீங்க மறக்க கூடாது, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்.
சரி, இப்ப பாத்தீங்கன்னா இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் பாத்தீங்கன்னா விஜய் விமர்சிக்கிறாங்க. ஏன்னா பெரியார் வந்து கொள்கையா வச்சிருக்கீங்க, ஆனா கொள்கை தலைவர் வந்து இந்த முருகர் மாநாட்டை வந்து கேவலமா பேசுறாங்க, எதுக்காக நீங்க குரல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை கேட்டா ஒருத்தன் அவன் பேசுறது நீங்க கேளுங்களேன். சில நாட்கள் முன்பு பாஜக மதுரையில் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. பகுத்தறிவு தந்தை பெரியாரை குறித்தும் பேரறிஞர் அண்ணாவை குறித்தும் ஒரு காணொலி போட்டு சிறுமைப்படுத்துறாங்க. உடனே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக நான் பாஜகவை கடுமையாக கண்டித்து 2 பக்க அறிக்கையை நான் வந்து ரிலீஸ் பண்ணேன். இந்த அறிக்கையை ரிலீஸ் பண்ணியே 2 நாள் ஆச்சு. யாரா நீ? யாரு நீ? எம்எல்ஏவா இருந்தியா? எத்தனை வந்து பப்ளிக்க செஞ்சு எத்தனை ப்ரோக்ராம் எடுத்திருக்க? எத்தனை வருஷமா நீ அரசியல் இருக்க? நீ ஒரு கேட்டா வந்து நீங்க எல்லாம் வந்து விஜய் கேக்குறீங்க. நான் இங்க போட்டனே, நான் வந்து கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறேன். நான் வந்து 2 பக்கத்துக்கு வந்து ஒரு கண்ணு அறிக்கை விட்டுருக்கேனே, பெரியாரை பத்தி பேசுறதுக்கு, அண்ணாவை பத்தி பேசுறதுக்கு இந்த தற்கொலை சொல்லிட்டு நீ முதல்ல யாரா நீ? உன்னை யாருன்னே தெரியாத யாருக்குமே. நீ வந்து பட்டிமன்றத்துல பேசிட்டு இருப்பதான ஒரு காமெடி ஷோ எல்லாம் பண்ணிருப்ப, சிரிப்பு வராது ஷோ தானே பண்ணுவ நீ. நீ எல்லாம் வந்து இப்ப அரசியல்ல வந்து எதிர்கட்சி, அதாவது ஆளுங்கட்சி விமர்சிக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்ட. உன்னெல்லாம் ஒரு ஆளாவே மதிக்கல. நாங்க எல்லாருமே கேட்கறது விஜய் வாய திறன்னு கேட்டா நீ திறந்தன்னு சொல்ற. நீ முதல்ல யாரு? யாரா நீ? தற்கூரி யாரு நீ? நீ இஷ்டத்துக்கு நீ பாட்டுன்னு அளந்து விட்டு இருக்க, மைக்க பிடிச்சிக்கின்னு இதை வேற வந்து ஃபயர் விட்டு இருக்கான்னு தற்கூரி பசங்க. விஜய் பேச மாட்டாரு, பதில் சொல்லு. வேர் இஸ் விஜய்? எங்க சென்றார் விஜய்? எல்லாரும் போஸ்டர் வச்சு ஒட்டுறாங்க, விஜய் காண எங்க போனாரு, எங்க போயிட்டு ஓடி ஒளிஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கறாங்க. நான் கேட்கல, எதுக்கு ஒளிஞ்சாருன்னு கேட்டா இந்த ட்ரக் விஷயத்துல வந்து ஏதோ வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வதந்திகளை கலப்பி விட்டு இருக்கானுங்க. முன்னாடி வந்து பேசுங்க வாங்க, இதுதான் உங்களுக்கு வந்து சரியான தருணம், பேச வேண்டிய நேரம் இதுதான், வந்து பேசிட்டு போங்க. பிஜேபி எதிர்த்து இது கேளுங்க, எதற்காக நீ பெரியாரை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போடுங்க. எப்படியோ நீங்க வந்து யாரோ அந்த ட்வீட் தான் நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கீங்க. அந்த காப்பி பேஸ்ட் பண்ணி போடுறதுக்கு என்ன, ஏன் பிஜேபி எதிர்க்கிறதுக்கு என்ன, ஏன் எதிர்க்க மாட்டீங்க? எல்லா தலைவரும் எதிர்த்து பேசியாச்சு, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒன்னும் பேசவே இல்லையே. இந்த ராஜ்மோகன்லாம் ஒரு ஆளுன்னு நீங்க வந்து ஐயோ டென்ஷன் தாங்க ஆகுது இவங்களெல்லாம் பார்த்தா. இவங்கெல்லாம் அரசியல் தெரியுமா தெரியாதா? இவங்கெல்லாம் வந்து பேசுறானுங்க பேச்சு. படிக்கும் மாணவர்களை வந்து எந்த அளவுக்கு கெடுத்து வச்சிருக்கிறாங்கன்றத நீங்க ஒரு நிமிஷம் நீங்க பாருங்க. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைஞர் கலைவாணர் அரங்கத்துல முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் வருவதற்கு முன்பாக நடிகர் விஜயினுடைய புகைப்படமாகிய கைக்குட்டையை எடுத்து காண்பித்ததாக கூறப்படுகிறது. இதுல நீங்க பார்த்திருப்பீங்க இந்த வீடியோல. இது பார்த்தா முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா வந்து ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வர ஒரு திட்டத்தை வந்து திறந்து வைக்கிறதுக்கு வர்றாரு. அங்க வந்து இந்த தற்கூரி பசங்க படிக்கிறதுக்கு காலேஜ்ல அமுச்சு விட்டா அங்க போயிட்டு என்ன பண்றாங்கன்னா அரசியல் கொடி, அதாவது தாவிக்க கொடியை எடுத்து காட்டி வந்து இப்போ சர்ச்சையில மாட்டிட்டு இருக்காங்க. போலீசார் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த படிக்கிற வயசுல ஏன் இந்த மாதிரி? சரி நான் கேட்கிறேன், இப்படி நீங்க கொடியை நீங்க இப்படி காமிச்சா உங்களுக்கு எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா? ஓட்டு போட்டுருவாங்க. இதுதான் உங்களுடைய கொள்கையா? இதுதான் நீங்க மக்கள்கிட்ட சேர்க்கிறீங்களா? எனக்கு புரியலையே. இது எப்படி யாரு உங்களுக்கு தூண்டுதல் பண்ணுது இந்த மாதிரி வந்து காட்டுன்னு சொல்லிட்டு? இப்படி காட்டுறதுனால விஜய் வந்து உன்னை கூப்பிட்டு தம்பி சூப்பரா நல்லா பண்ணடா சொல்லிட்டு உங்க தோல் மேல கை போட்டு போட்டோ எடுத்து பாரு. அவங்க கூட உங்களுடைய வாழ்க்கை உங்ககிட்ட தான் இருக்கு. இப்ப காலேஜ்ல போனா படிக்கணும், படிக்கிற வேலையை மட்டும் பாரு. இந்த மாதிரி தற்கூரித்தனமெல்லாம் பண்ணீங்கன்னா இது யாரு கெட்ட பேரு? உன்னை பெத்த அப்பா அம்மா இருக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு தான் கெட்ட பேரு. இந்த மாதிரி வேலைகள்லாம் ஏன் ஈடுபடுறீங்க? உங்களுக்கு நல்ல புத்தி சொல்றதுக்கு உங்க வீட்டுல யாருமே இல்லையா? இல்ல உங்க வாத்தியார்கள் யாருமே இல்லையா? உங்க வாத்தியார்களே தெரியும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். எதுக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் ஈடுபடுறீங்க? இந்த மாதிரி ஈடுபடுறதுனால வந்து எந்த நல்லதும் நடக்க போறது இல்ல. நான் ஓப்பனா சொல்லட்டுமா, உங்க கட்சிக்கும் உங்க கட்சி தலைவனுக்கும் அவப்பெயரை உண்டாக்க வேலைகளை தான் நீங்க இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப வரைக்கும் டிவிகே சார்ந்தவர்கள் எவனே பார்த்தீங்கன்னா கட்சி வேலை எவனும் பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி தற்கூரித்தனமான பேசிக்கின்னு சோசியல் மீடியால அசிங்கமா பேசிக்கின்னு இஷ்டத்துக்கு வந்து ஏதோ ஒண்ணு போட்டுக்கின்னு சம்பந்தமே இல்லாத விஷயத்தெல்லாம் பேசிக்கின்னு, அதாவது திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்கள்லாம் விமர்சிக்கின்னு இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணு ஓப்பனா சொல்லட்டுமா, நீங்க எல்லாமே நினைச்சிட்டு இருக்கீங்க முதலமைச்சர் ஆக போறான்னு சொல்லிட்டு. அவரால் ஒரு எம்எல்ஏ கூட ஆக மாட்டார் அவரு. நாங்க ரோஸ்ட் பிரதர்ஸ் சேனல் ஆரம்பிச்சதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா சீமான் கிட்ட வந்து தம்பிகள்லாம் வந்து எந்த அளவுக்கு சீரழிஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களை மீட் எடுக்கிறதுக்காக தான் வந்து மெயினா வந்து சேனலை ஓபன் பண்ண இதாங்க அஜெண்டாவா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரசிகர்களை மீட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இப்ப ஏற்பட்டிருக்கு எங்களுக்கு. இதான் உண்மை. கண்டிப்பா விரைவில் வந்து நீங்க வந்து புரிஞ்சுப்பீங்க ஒரு அரசியல் தலைவர் யாரு, நடிகர் என்று யாரு, 2 பேருக்கும் என்ன வித்தியாசம்ன்றதை நீங்க கூடிய விரைவில் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. நீங்க அது தெரியப்படுறது தான் ரோஸ்ட் பிரதர்ஸோட வேலை.